பேசிட வேண்டியதானே? முக்கியமான சீன் அது. அது எழுதி ஆரம்பிக்கும் போதே பேசிட வேண்டியதானே? ஒரு டைட்டில் கடைசில வந்து வில்லன கடைசில தான் போட்டு தரணும். வில்லன கடைசில அதுக்கு அப்ப வச்ச ஷாட் அது வந்து. கடைசில கரெக்ட்டா ஃப்ரேம் பண்ணிருங்க. அப்ப நடந்த ஷாட் கரெக்ட்டா ஃப்ரேம் பண்ணிருங்க. அப்ப சட்டமன்ற ஷூட்டிங் தான் வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. அப்ப நீ ஒத்துறீங்க தேடிட்டு இருக்கோம். சட்டமன்ற கண்டுபிடிச்சு கரெக்ட்டா போடுவாங்க. நீங்கள் அரசியல் விவாதத்துக்குள் இழுத்து சென்றால் அரசியல் விவாதமாகும் அரசியல் மொழியாகும் பதில் வரும். நீங்க சினிமா விவாதத்துக்கு தான் இழுத்து போவீங்களா? அந்த மொழியில தான் பதில் வரும். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். குட்டி கதை சொல்றேங்கிற பேர்ல முன்னாள் முதலமைச்சர் தான் அவர் வந்துட்டு குறிப்பிட்டு காமிச்சிருக்காரு அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கு. அது வந்து முதல்வருக்கு அழகா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த கேள்வி ஆரம்பிக்கும். அது முதலமைச்சருக்கு அழகுதான். எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேசியது எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகு என்றால் முதலமைச்சர் பேசியது முதலமைச்சருக்கு அழகுதான். சபையில் ஒருத்தர் இல்லவே இல்ல, அவரை பத்தி நம்ம எதுக்கு தேவையில்லாம பேசணும்? அவரை வேணான்னு சொன்னாரு, இருந்து கேட்டிருக்க வேண்டியதானே, கேட்டு திருப்பி பதில் சொல்லியிருக்க வேண்டியதானே. அவரை அவங்களை எழுந்து போக சொன்னாரு. அவர் இருங்க, சபாநாயகன் அதானே சொல்றாரு, இருங்க முதலமைச்சர் பேசி முடிக்கட்டும், உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வர தருகிறேன், அது பிறகு நீங்க கேளுங்க தானே சொன்னார். அவராக தான் எழுந்து போகிறார். அதனால இது இல்ல, இது அவரோட இது இருங்க இது ஒரு ஆரம்பிக்கும் போதே பேசிட வேண்டியதானே? முக்கியமான சீன் அது. ஆரம்பிக்கும் போதே பேசிட வேண்டியதானே? ஒரு டைட்டில் கடைசில வந்து வில்லன கடைசில தான் போட்டு தரணும். வில்லன கடைசில போடுறதுக்காக அப்ப வச்ச ஷாட் அது வந்து. கடைசில கரெக்ட்டா ஃப்ரேம் பண்ணிருங்க. அப்ப நடந்த ஷாட் கரெக்ட்டா ஃப்ரேம் பண்ணிருங்க. அப்ப சட்டமன்ற ஷூட்டிங் தான் வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. அப்ப நீ ஒத்துறீங்க தேடிட்டு இருக்கோம். சட்டமன்ற கண்டுபிடிச்சு கரெக்ட்டா போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த சட்டமன்ற அந்த காட்சி வரும். அப்ப அவர் ஒத்துக்கிறாரு, சட்டமன்றம் இல்லைங்க, அது ஷூட்டிங் ஸ்பாட். அவர் அதான் எதிர்பார்க்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து அடுத்த படங்கள் நடிப்பதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதனால அவர் அந்த நினைப்பிலே இருக்கிறார். அந்த செய்திகள் எல்லாம் அவர் வந்து மறுக்கல. சட்டமன்றமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தால் பெரிய ஹீரோ, மாபெரும் ஹீரோ, ஒரு வசூல் சக்கரவர்த்தி, அவர் நடிக்கிற படத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு நினைக்கிறார் போல எதிர்க்கட்சி தலைவர். வரட்டும், நடிக்கட்டும், அது பிரச்சனை. எனக்கு கூட ஒரு ஆசை தான் மேடம். என்னன்னா, இப்ப இவர் மந்திரி கேட்டு முதல்வர் பிறந்த நாள் நான் ஆடினாரு. நாயகர் முதலமைச்சர் கூட சட்டமன்றத்தில் ஆடலாம். எனக்கு ஆசையா இருக்கு. பேசலாம் குறுக்கீடு இல்லாம முடிச்சிருங்க. இல்ல அது என்னன்னா, முதல்ல அவர் ராஜீவ்காந்தி அவர்கள் சிலது இப்ப நீங்க அவங்க வந்துட்டு சினிமா ஷூட்டிங்னு சொன்னாங்க. இப்ப நீங்க பேசுறதும் அப்படித்தானே இருக்கு. அதுக்காக தான் கேக்குறேன். இல்ல அவர்கள் அதைதான் எதிர்பார்க்கிறாங்க. இல்ல என்னன்னா, நீங்கள் அரசியல் மொழியில் பேசினால், நீங்கள் அரசியல் விவாதத்துக்குள் இழுத்து சென்றால் அரசியல் விவாதமாகும் அரசியல் மொழியாகும் பதில் வரும். நீங்க சினிமா விவாதத்துக்கு தான் இழுத்து போவீங்களா? அந்த மொழியில தான் பதில் வரும். இல்ல நேற்று அவர் அப்படி மொழியில் பேசுறீங்களோ, எதிர்க்கட்சி தலைவர் அப்படி சினிமாத்தனமா என்ன விமர்சனம் வைத்தார்? அந்த சினிமாத்தனமாக இருக்கிறது இந்த ஆட்சி தான் அவர் பாக்குறாரு வந்து. நீங்க அவர் என்னத்தனமா அவர் பேசுறார். அவர் பேசுகிற மொழி இருக்குல்ல, அவர் பேசுகிற லாங்குவேஜ் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான அரசியல் மேம்படுத்தப்பட்ட மொழியா? அது வந்து அவர் ரொம்ப இதா பியானரிங்கா பேசுறாரு. அவர் வரிசையா எல்லா கேள்வியும் வச்சாரு. என்னென்ன அதே கேள்வியில தான் இவர் வைக்கிறாரு. அதே மாதிரியான கேள்விகளையும் பதிலையும் தானே முதலமைச்சர் வந்து அடுக்கிறாரு. என்னுடைய அரசியல் தனி மரபு வந்து என்ன, நான் எப்படி வந்து என்னுடைய அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு முன்பாக என்னுடைய தனிப்பட்ட அரசியல் வாழ்க்கையை கட்டமைத்தேன், அந்த பதில தானே அவர் சொல்றாரு. உங்களுக்கு நீங்க அவைக்குள் இருந்து அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல விரும்பி இருந்தால், பார்ட்டி ஃபண்ட் பத்தி கேட்டார் அண்ணா, நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்புறேன். பார்ட்டி ஃபண்ட் பத்தி சொன்னாங்க, நீங்க அவையில இருந்து கேட்க வேண்டியது பார்ட்டி ஃபண்ட் எங்க இருந்து வருதுன்னு ஆதாரம் கேட்கறாங்களே. இன்றைக்கு ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் வரிசையா பேட்டி கொடுக்கிறார்களே. ஒரு நிமிஷம் சொல்றேன். சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து மின்துறையில் இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள், வெண்டார்ஸ், கொள்முதல்தாரர்கள் அத்தனை பேரையும் வைத்துக் கொண்டு ஒரு கூட்டத்தை நடத்துகிறார். கூட்டத்தில் இருந்து வந்த அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒப்பந்ததாரர்கள், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள் வந்து பங்கெடுத்து ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரர்கள் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் வந்து பல லட்சம் ரூபாய் லஞ்சம் வந்து ஒவ்வொன்றுக்கு பிடுங்கப்பட்டது என்று. நீங்க அங்க டிபிஐ வளாகத்தில் அண்ணன் வந்து சொல்லும் பொழுது சுயமரியாதை இயக்க வரலாறு, திராவிட இயக்க வரலாறு சொல்றதுல எங்கே இருந்து தொடங்குது சுயமரியாதை இயக்க வரலாறு? இல்ல இல்ல, அதுக்கு தான் வர்றேன், அதுக்கு தான் கடைசியா வர்றேன். அவருக்கு அந்த 1500 இத தான சொல்றாரு வந்து பார்ட்டி ஃபண்ட் நீங்க கவர்மெண்ட்க்கு திருப்பி விடுறீங்க. பார்ட்டி ஃபண்ட் கவர்மெண்ட் திருப்பல. அவர் வந்து செய்தியை தவறா புரிஞ்சு சொல்றாரு. நான் வரேன் முதலமைச்சர் சொன்னார். இல்ல வரேன் கட்சி நிதி முதலமைச்சர் சொன்னார். கட்சி நிதி என்ற பெயரில் நீங்கள் வாங்கி கொண்டிருந்த ஊழல் பணம், அது என்ன பணம், அது எந்த துறை சார்ந்த பணம், அதை நீங்க சொல்லுங்க. அத நீங்க சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க. அத நான் சொல்றேன் என்ன நிதி? இல்ல நான் சொல்றேன். ஏன் சொல்லி வந்து நான் சொல்றேன். நீங்க இது ஒரு உதாரணம். எது மின்துறை ஊழலில் வந்து அங்க ஒப்பந்ததாரர்களை வைத்து கூட்டம் நடத்துகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒப்பந்ததாரர்களாக இருந்தவர்கள் வந்து பல லட்சம் ரூபாய் இந்த ஒவ்வொரு முறையும் ஆண்டுக்கு நாங்கள் வந்து கொடுத்தோம், 400 கோடி ரூபாய்க்கு மேல் வந்து அதிலிருந்து கொடுத்தோம் என்ற ஒரு குற்றச்சாட்டு. இது ஒரு ஆதாரம். சரியா? பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது வாங்க, நீங்க மறுத்தீங்களா? மறுக்கல. ஒரு ஆதாரம் இருங்க. வர சொல்லி முடிக்கிறேன். நீங்க இரண்டாவது
அண்ணன் சொன்னார் இல்லையா, வரிசையா திராவிட இயக்க வரலாறு, சுயமரியாதை இயக்க வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க திராவிட இயக்க வரலாறு, சுயமரியாதை இயக்க வரலாறு கட்சி நீதிக்கு முதல்ல சொல்ல சொல்லுங்க. நீங்கள் 1917 வெளியிட்ட பிராமணர் இல்லாத ஒரு அறிக்கையில் இருந்தானே எல்லா வரலாறு தொடங்குது. எதை வைத்து பிராமணர் இல்லாத அறிக்கையை வைத்து இந்த வரலாறு எல்லாம் தொடங்கணும்? சூத்திரனுக்கு கல்வி கிடைக்க வேண்டும், சூத்திரன மக்கள் படிக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையான நிதியை அந்தந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய சங்கங்கள் நாமளே அமைத்து அவருக்கு உதவ வேண்டும். இதுல இருந்தானே தொடங்குது திராவிட இயக்க வரலாறு. இன்னைக்கு நீங்க டிஐபிஐ வளாகத்திலேயே பெற்றோர் கழக ஆசிரியர் துணைத் தலைவர் என்ற பெயரில் ஒரு தனி அறையை ஆரம்பித்து ஒவ்வொரு பள்ளிக்கு அனுமதி கொடுப்பதற்காக லட்சக்கணக்கான ரூபாய் வந்து இவர்கள் வந்து லஞ்சம் பணம் கொடுத்த புகார் நந்தகுமார்ங்கிற கல்வியாளர் அணியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் இன்னைக்கு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. பச்சையா போய் சொல்றாரு. இங்க ஏன் அந்த பொய்யை ஆரம்பிக்கிறாங்கன்னா, மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்லணும். சிபிஎஸ்சி குறித்து மிகப்பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. சிபிஎஸ்சி நிர்வாக குளறுபடி தாண்டி இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் இந்த அரசு ஒன்று அறிவிக்குது, இனிமேல் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கான ஒப்புதலை மாநில அரசு கவனிக்க தேவையில்லைங்கன்னு. நீங்கள் மாநில சுயாட்சி பேசுகிற பேரை, இங்கே அண்ணாவின் பேரை பேசுகிற, அண்ணாவின் தம்பிகள் பச்சை குத்தி கொள்கிற, பெரியாரின் வாரிசு என்று சொல்கிற தாவேக்கா இதுக்கு கொந்தளிச்சிருக்குமா இல்லையா? முதலமைச்சர் எடுத்து பேசிருக்கோம் இல்லையா? கல்வி எங்கள் உரிமை, கட்டடத்தை ஒப்புதல் கொடுக்க உரிமையாவது ஒழுங்குபடுத்த உரிமைகளுக்குன்னு கேட்டிருக்க இல்லையா? கேட்கல. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி அதுவரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைகோ அந்த குதி குதிச்சாரு. இங்கே பாருங்க, ஒரு பிஎம்ஸ்டி பள்ளி வந்துட்டா முடியாதுன்னு சொன்னாங்க, எல்லாரும் போராடினாங்க. இது வரைக்கும் ஹிந்தியே சிபிஎஸ்சிக்குள்ள வரல, இன்னைக்கு ஹிந்தி வந்துருச்சு. இது வரைக்கும் வாய் திறக்கல. இந்த சிக்கலுக்காக நந்தகுமார்ங்கிற ஆர்எஸ்எஸ் சேர்ந்த கல்வியாளர் பொறுப்பாளர்கள் ஒருத்தரை ஒரு அவதூறு வழக்கு, ஆல்ரெடி 420 வழக்கு நிலுவைக்கு ஒருத்தரை நான் லஞ்சம் கொடுத்தங்கிறாங்க. யோகேஷ் காமலியா இருந்திருந்தா இதே யோகேஷ் காமலியா டிவிசி கூப்பிட்டு லஞ்சம் கொடுப்பது கூட்டம், லஞ்சம் வாங்கின கூட்டம், யோகே எங்கடா கொடுத்தேன் கேட்கறமா இல்லையா? அந்த அவதூறு தூக்கிட்டு வந்து திமுக நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகள்ல வந்துட்டு இந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்த மாட்டோங்கிற முடிவு எடுப்பாங்களா? சொல்றேன். நன்றிக்கு ராஜீவ் காந்தி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் ராஜீவ் காந்தி ஒரு பள்ளி நடத்த வேண்டும் விருப்பப்பட்டால் அது சிபிஎஸ்சியா, மாண்டேசரியா, இல்லை எந்த எஜுகேஷன் சிஸ்டமோ அதுக்கு உள்ளதான் போவேன். அரசுடைய கொள்கை முடிவு என்ன? தமிழ்நாடு அரசுடைய கொள்கை முடிவு இங்க இருக்கக்கூடிய தமிழ் கட்டாய ஹிந்தி கூடாது என்பது. அது குறித்து முதல்வர் வாய் தந்தாரா? அது பேச சொல்லுங்க. அதாவது தனிப்பட்ட தொழிலையோ நான் குறை சொல்ல, நீங்க இல்லை, நான் இல்லை, யார் வேணா நடத்தட்டும். அடுத்து அதாவது விஜய் பையன் இங்கே படித்தார், ராஜீவ்காந்தி பையன் இங்கே படித்தார், இது வாதம் அல்ல. ஒரு அரசுடைய கொள்கை முடிவில் மொழிக் கொள்கை இருக்கிறது. அந்த மொழிக் கொள்கை மீது ஒன்றிய அரசு தாக்குதல் நடத்துகிற போது படுத்து இருந்துட்டு இங்கே போராட வராமல் இருந்துட்டு நீங்க என்ன பேசுறீங்க? நான் கேட்கிற கேள்வி, சிபிஎஸ்சி குறித்து யோக்கியதாக அக்கறைப்படுகிற இவர்கள் லஞ்சம் வாங்குவது குற்றம், லஞ்சம் கொடுக்க குற்றம் படிக்கிற நீங்கள் நந்தகுமார் ஒரு 420 கொடுத்திருக்காருன்னா ஏன் கொடுத்தேன்னு கேட்கிற கேள்வி கேட்கிற ஒன்று. அது குறித்து எந்த ப்ராசன் காசன் விசாரணை இல்லாமல் அவதூறு பரப்புவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். புகார் இருந்தால் நடவடிக்கை எடுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது. நாங்கள் இன்னைக்கு சொல்றது சிபிஎஸ்சி நான் முடிச்சிடறேன், நான் பாயிண்ட் பண்றேன். சிபிஎஸ்சி பள்ளிகளில் 3 பெரிய மாற்றங்களை இப்போது ஏறத்தாழ 45 நாள் நடந்திருக்கு. இந்த காக்ரோச் பார்ட்டி வந்து போராடதா சுத்தாரல நண்பர் வேக்கு இங்கே 3 நடந்திருக்கு. இது குறித்து தாவாக்காவுடைய மாணவன் இருக்கான்னு தெரியல. தாவாக்கோட எஜுகேஷன் மினிஸ்டர் மரியாதைக்குரிய நண்பர் ராஜ்மோகன் பேசட்டும், இல்லை ஸ்போக் பர்சன் வேக் பேசட்டும், இல்லை இவங்க முதலமைச்சர் வாய்ப்பு இருந்தால் பேச மாட்டார், வாய்ப்பு இருந்தால் பத்திரிகை செஞ்சு பேசட்டும். சிபிஎஸ் நிலைப்பாடில் ஒன்றிய அரசு எடுத்த ஒப்புதல் கொடுக்கிற விஷயங்களில், ஒழுங்குமுறை கட்டடங்களில் மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரத்தை ஒருவேளை திமுக காசு வாங்கிருச்சுங்க, அதனால நாங்கள் போய் எங்கள் ஐயா மோடி டாடிட்ட கொடுத்துட்டோன்னு ஒளிஞ்சுக்கிறாங்களா? எப்படியா இந்த உரிமையில கை வச்சேன்னு கேள்வி வைப்பாங்களா? ஒன்று, சிபிஎஸ்சி பள்ளிகள் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பெரிய இயக்கம் ஆண்டபோது கூட இல்லாத ஹிந்தி திணிப்பு இங்கே வந்துருச்சேன்னு பேசுவாங்களா? மூன்றாவது, மிக முக்கியமாக பள்ளி நிதிக்காக நாங்கள் எந்த சமரசம் செய்ய தயார்னு எங்களை பொறுத்தவரையில் இன்றைய சட்டமன்றம் ஆளுநரை திருப்திப்படுத்துவதற்கு நடந்ததை ஒழிய தமிழ்நாட்டுடைய கல்வி குறித்தோ தகவல் இவராவது ஐடியாலஜி பேசுறேன். ஏதோ ஒரு ஆள் தனிப்பட்ட ஆளுக்கு அந்த புகார் நியாயம் வந்தால் விவாதிங்க, சட்டப்படி எதிர்கொள்ள தயாராக இருக்கான். அவதூறு நிப்பாட்டுங்க முதல்ல. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.